இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா கேக்குற பணத்தை கொடுத்துறேன் சார். வேணாம் செல்வம், விட்டுரு செல்வம், ப்ளீஸ் செல்வம். சத்தியமா நம்புங்க சார், பணமே இல்லை சார், ப்ளீஸ் சார். ராம் சார், இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் போனை போடு. முறை நீ போலீஸுக்கு போனப்பவே உன்னை போட்டிருக்கணும். உன்னால தான் பவானியோட தம்பி சத்தான். பவானி தம்பியை தொட்டு அந்த எஸ்ஐ சத்தான். எஸ்ஐனால பவானியோட ஆட்கள் அத்தனை பேரும் செத்தாங்க. மறுபடியும் அதே தப்பு. பவானி செத்ததுக்கு காரணமான அந்த போலீஸ்காரன் சாகணும். அவன் யாரா இருந்தாலும் போடுவான். எங்க தாத்தா ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட தியாகி. 4 முறை அமைச்சராக இருந்தவர். ரொம்ப நேர்மையானவர். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பேரை ஏன்டா சொன்ன? அது வந்துப்பா பொன்னிச்சாமி என் சிநேகிதப்பா, அதனாலதான்ப்பா. நல்ல பேர் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும்டா. சம்பாதிச்ச பேரை கெடுக்க 1 நிமிஷம் போதும்டா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேரு கெட்டு போற மாதிரி இனிமே எப்பவும் நடக்க மாட்டேப்பா. அந்த நிமிஷத்துலேருந்து அரசியலில் ஈடுபட வேண்டாம்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆதரவு கேட்டாங்க. மறுத்துட்டாரு. மற்றவங்க நானும் ஒன்றா மச்சான். ஐயாவுக்கு அப்புறம் ஜாதிகாரில் ஒருத்தன் அரசியலில் வர வேண்டாம். என்னை மன்னிச்சிரு சின்ராஜ். அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு ஐயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வர வேண்டாம் மச்சான். நான் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன். சின்ராசு என்னை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போனான். பாடி அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. சின்ராசுக்காக ஓட்டு கேட்டு வீடு வீடாக போனேன். அப்போ தான் மக்கள் என் தாத்தா மேலே வச்சுருக்க மரியாதையை நான் பார்த்தேன். அந்த எலெக்ஷனில் என்னால் சின்ராசு ஜெயித்தான். மந்திரி ஆனான். அடுத்த 4 வருஷத்தில் அவனுக்கு பணம் பதவின்னு எல்லாமே கிடச்சிச்சு. எவ்வளோ பணம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நம்ம சாதி சாணமெல்லாம் ராமசாமி ஃபேமிலியை தான் மதிக்கிறாங்க. அட நீங்கள் வேறனே, அவங்க தெய்வம் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ராமசாமி ஃபேமிலியை நான் ஜெயிச்சே ஆகணும். செல்வத்துக்கு அரசியல் சுட்ட கொஞ்சம் நீ காமி. உனக்காக எலெக்ஷனில் 2 கோடி ரூபா செலவு பண்ணுறேன். வரவும் வரவள அவங்க தாத்தா பேரை சொல்லி ஜெயிச்சிட்டு போகிறான். நீ என்ன தப்பு? உனக்கு விருப்பம் நான் நில்லுப்பா. ஆனால் ஒரு விஷயம், அரசியலில் சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி அரசியலுக்குன்னு பணம் எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிப்பா. அந்த வெங்கடேஷ் பணம் தருவான்னு நம்பி தேர்தலில் நின்று நம்பிக்கை துரோகம் பண்ணான். என் ஃப்ரெண்ட் லால் கொடுத்த பணத்தை வச்சு எலெக்ஷன் வேலையை பார்த்தேன். ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்தேன். ஆனால் என்னோட உழைப்பு, எங்கள் ஐயாவோட பேரை மீறி சின்ராசோட பணபலம் தான் ஜெயிச்சது. குடும்பத்துக்கு பேர் இருந்தால் மட்டும் பார்த்தா செல்வம், கொஞ்சம் பணமும் வேணும். நாம் தோற்று போகிறப்ப போடுற வேதனையை விட வர்றவன் போகிறவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவானே, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது. என்ன ஆனாலும் மனசு மட்டும் விட்டுறாத செல்வம். அரசியல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை தம்பி. லக்ஷ்மி நீங்க தோத்து போனத சாடையா குத்தி பேசுறா. அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரி வராது, வேணா விட்டுருங்க. ராமசாமி ஐயாவே தோத்தது மாதிரி தான் ஊரே சொல்லுது. இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னா அப்பவே அரசியல் வேணாம்னு நான் முடிவெடுத்தேன். எனக்குள்ளே இருந்த அரசியல் ஆசை வெறியா மாறிச்சு. என்னை ஏழனமாக பார்த்து அந்த உலகத்தை எட்டி மிதிக்கணும்னு கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அரசியலை ஜெயிக்க பணம் தான் முக்கியம்னு உணர்ந்தேன். என் நண்பன் லால் மூலமாக பவானி அறிமுகமானான். எல்லா பிஸ்னஸ்மேன்களையும் மிரட்டி பணம் கேட்டு, பணம் தராதவங்களை கொன்று பாலத்துக்கு கீழே போட்டு எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் பயம் வந்துச்சு. எங்களுக்கு பணம் வந்துச்சு. என் நண்பன் லாலை சின்ராஸோட சேர வச்சேன். சின்ராஸோட அத்தனை ஊழலும் இப்போ எனக்கு தெரியும். எத்தனை பேரை கொன்னாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் நான் மினிஸ்டர் ஆகணும். வணக்கண்ணே. என்னண்ணா இங்கே வந்து இருக்கீங்க? கேவலமாக இருக்கியா? என்ன பொழப்பு?
வாழ்கிற வரைக்கும் கௌரவமாக வாழலையா? ஆரம்பத்தில் கௌரவமாக இருந்துட்டு இப்படி நாள் போக்கில் அசிங்கப்பட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன்னு நீங்கன்றதுனால சொல்கிறேன். நம்ம தாயா பிள்ளையா பழகிட்டோம். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? வீட்டுக்குள்ளே பொம்பளையை கூட மதிக்க மாட்டாளுங்க. அது சரி, அது எப்படி மதிக்குங்க? யாராக இருந்தாலும் பதவி போஸ்ட்னு பார்த்து பழகினதுக்கப்புறம் விட முடியாதுல்ல. நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே. என்னாச்சுண்ணே? என்ன பண்ண? இருக்கான்ல ஒருத்தன், பழனிச்சாமி. அவன் ஒருத்தனே இருக்க எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு மதுரையை கட்டி ஆளணும்னு பார்க்குறான். நம்ம சரி ஏதோ பதவி வரும், நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காமிச்சு விட்டு மேடேற்றி விட்டலான்னு பார்த்தா உங்களை எத்தனை நாள் எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பார் தெரியுமா? பாவம் நம்மளே கதின்னு கிடக்குறாங்க, நமக்கு ஒன்றுனா ஓடியாராங்க, இவங்க வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும்னு. ஆனால் இப்போ அவன் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டான். நம்மளால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா இப்போ என்ன பண்ணணும்? என்னத்தை பண்ண? அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லுனே, அவனை ஒண்ணுமில்லாம் பண்ணிடுவான். ஏய், நீ என்னடா கொலை பண்ணுறது என்னமோ நகை வெட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் ஆத்திரத்துக்கு உங்களை பலிகடாக்குறதா? ஏன் நான் பிரித்து பேசுகிறேன்? இப்போ தான் தாயா பிள்ளையா என்ன அன்னைக்கு போலீஸில் ரிமாண்ட் பண்ணப்ப நீ இருக்க கண்டு வெளில வந்தோம். நீ இல்லைன்னா எங்கள் ஆத்தனால என்ன செஞ்சிருக்க முடியும்? கோர்ட்டை கண்டிச்சா, வக்கீலை கண்டிச்சா. இந்தா பரமனுக்கு கூட பிறந்த அண்ணனே எக்கேடாவது கெட்டு போட்டு தானே நினைச்சாரு. நீ அன்னைக்கு அப்படி நினைக்கலையே என்ன? எங்களுக்கு ஒன்னா நீ வரும்போது உங்களை அப்படி விட்டுற முடியுமா? என்ன பரமா நான் சொல்றது? இப்ப என்ன செய்யணும்? அவன் முடிஞ்சா தாயா நிம்மதி. நான் நம்ம எல்லாரும் நன்மைக்காக தான் சொல்றேன். அண்ணே, நீ வீட்டுக்கு போன, நாங்கள் பார்த்துக்கிறோம். வரண்ணே. அப்படி இப்படி இருந்தா எங்களை விட்டுறாதனே. ஏய், என்னப்பா பேசுற? எனக்கு நீங்க செய்யும் போது என் சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்தாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன். பாத்தியா என்ன நிலைமையில இருக்காருன்னு? எல்லாம் அவங்க தான். அப்போ கூட உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். என்னைக்கு ஒன்று அந்த ஈனப்பயலோட பார்த்தாரோ அன்னைக்கே பாதி செத்துட்டார். நான் கூட சொன்னேன், பாசக்கார பிள்ளையா வளர்த்துருக்க, அது நம்ம பேச்சை மீறி போகாதுன்னு. ஆனால் ஒன்று தான், அவன் இருக்கிற வரைக்கும் அப்போ 3 பேர் உசுருக்கு ஆபத்து தான். எங்கே உசுரை விடு, கொலகார பயலை கட்டிட்டு காலம் பூரா ஒளிஞ்சிட்டு திரிவியா? அப்படிப்பட்ட ஒருத்தன் உனக்கு தேவையா? அந்த நம்பிக்கை பாசம் என்னைக்குமே மாறாதுமா. எங்களுக்கு என்னைக்குமே நீ குழந்தைதான்டா. இப்போ நீ எடுக்க போற முடிவுக்கு அப்புறம் இந்த வம்சத்துக்கே நீதாம்மா குலதெய்வம். இந்த நாட்டில் வேற எந்த தொழில் செய்கிறவனே வேற நாட்டுக்காரன் சுட்டா சும்மா விடுவானா? இந்த மறுபடியும் ராமேஸ்வரத்து 4 மீனவனை சுட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லையா? இதே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் அடிபட்டா தமிழ்நாட்டில் ஒத்த பஸ் ஓடாது. நாம என்ன செய்யறது? கடலுக்கு நடுவில் காம்பவுண்ட் சேரா கட்டி வச்சிருக்கானுவோ. எல்லைக்கோடுன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? வெறும் தக்கையை போட்டு வச்சு எல்லைக்கோடுங்கிறான். அது காத்தடிச்சா 1 கிலோமீட்டர் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடுது. இந்த பிரச்சனை எப்படி தான் தீரும்னு தெரியல. எப்படி தீரும்? தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியோட மீனவனுக்கு இல்லை. ஒரு முகமாக நீளமாக இருக்கிற கடல் பகுதியை அல்வா மாதிரி வெட்டி வெட்டி எல்லா தொகுதியோட இணைச்சாச்சு. நாம் அங்கேயே அரசியல் பேசுறது. ஒரு 30 தொகுதி மீனவனுக்கு இருந்தால் நம்ம சத்தமும் வெளியே கேட்கும். அது வரைக்கும் உன் சத்தமும் ஏன் சத்தமும் இந்த அலை சத்தம் மாதிரி சும்மா மண்ணை தான் முட்டும். இங்கே பாரு, இந்த கொடுமை வேற எந்த நாட்டிலையும் நடக்கலையா? பாகிஸ்தான் நமக்கு ஆகாத நாடு தான். எல்லாம் தாண்டி ஆடு மேய்ச்ச நம்மளை பிடிச்சி உள்ளதானே வச்சாங்க. சுட்டாங்களா? சீனாக்காரன் நம்ம ஆளுகளை பிடிச்சி கொண்டு போய் பாடம் நடத்தி திருப்பி கொண்டு வந்தானே விட்டு போனா. சாய்பு, நீங்க பேசுவீங்க, ஆனால் பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்க மாட்டீங்க. நீங்கள் பெரும் கூட்டம் சேர்த்தா போராட்டம், நாங்கள் சின்னதாக கூட்டமாக சேர்ந்தா தீவிரவாதம்னு முத்திரை குத்துவீங்க.
நாங்கள் வந்தாலும் தப்பு வரலனாலும் தப்பு. அதுக்காக வராமல் இருக்க முடியுமா? நான் செஞ்சு கொடுக்குற போட்டில் தானே நீ உள்ளே போய் மீன் பிடிக்கிற. நீ பிடிச்சிட்டு வர மீனை தான் என் பொண்டாட்டி புள்ளவட்டியெல்லாம் சாப்பிடுது. உனக்காக நான் பேசாமல் வேறு யாரையா பேசுவா? இந்த இதாங்கிட்டு போய் எத்தனையாவது தவணை கொண்டு வந்திருக்கா? 3வது தவணை பாய். இன்னும் 2 தவணை கட்டிட்டு வல்லத்தை எடுத்துக்க. நல்லது பாய். ஏய் காசு வாங்கிடா. அண்ணே தேமே கரெக்டாக எழுதி வச்சுக்கடா. யார் காசு நமக்கு தேவையில்லை. என்ன இல்லப்ப சாமி? ஒரு 50 ரூபா கொடு பாய். ஏய் தொழில் நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது. வெளியே போ. பாய் ஒரு 50 ரூபா கொடு பாய், திருப்பி தந்துடுறேன். ஏய் குடிக்கிறது கடன் கேட்குறியா? கை கால் நல்லா தானே இருக்கு. ஏதாவது வேலை பாரு. போ. நீ தான் நிறைய ரூபா வச்சிருக்கல பாய், ஒரு 50 ரூபா ஏய் கொடு பாய். நிறைய வச்சிருந்தா உனக்கு கொடுக்கணுமாடா? போடா. என்ன மாலை கை வைக்கிறீங்க? ஏய் அவனை அடிக்காதடா. ஏய் செத்துக்கிட்டு போய் தொலை. போடா. போடா. ஏய் வா வேலையை பாரு. ஏய் உதுமான், என் மயனை உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கல, ஊர் பேர் தெரியாதவ மாதிரி கை வச்சிருக்க. பணம் கட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போ. கை நீட்டுவியா? சத்தில்லாத பையன் தானே கை நீட்டினேன். திருப்பி அடிச்சிருந்தா என்ன லூடுது? ஏய் இருடா. உங்களை சொல்லி ஒன்றும் இல்லைடா, விதி. என் புள்ள இந்த ஊரில் அடி வாங்கிறத பார்க்கணுன்னு விதி. அதான் என்னதா பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இருடா. இது அவன் பேசலை, அவனுக்குள்ளே இருக்க அப்பன் பேசுகிறான். இந்த நாட்டில் வேற எந்த தொழில் செய்கிறவனே வேறு நாட்டுக்காரன் சுட்டா சும்மா விடுவானா? இந்த மறுபடியும் ராமேஸ்வரத்தை 4 மீன் அவனை சுட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லையா? இதே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் அடிபட்டா தமிழ்நாட்டில் ஒத்த பஸ் ஓடாது. நாம என்ன செய்யறது? கடலுக்கு நடுவில் காம்பவுண்ட் சேரா கட்டி வச்சிருக்கானுவோ. எல்லக்கோடுன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? வெறும் தக்கையை போட்டு வச்சு எல்லக்கோடுங்கிறான். அது காத்தடிச்சா 1 கிலோமீட்டர் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடுது. இந்த பிரச்சனை எப்படி தான் தீரும்னு தெரியல. எப்படி தீரும்? தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியோட மீனவனுக்கு இல்லை. ஒரு முகமாக நீளமாக இருக்கிற கடல் பகுதியை அல்வா மாதிரி வெட்டி வெட்டி எல்லா தொகுதியோட இணைச்சாச்சு. நாம் எங்கே அரசியல் பேசுறது? ஒரு 30 தொகுதி மீனவனுக்கு இருந்தால் நம்ம சத்தமும் வெளியே கேட்கும். அது வரைக்கும் உன் சத்தமும் ஏன் சத்தமும் இந்த அலை சத்தம் மாதிரி சும்மா மண்ணை தான் முட்டும். இங்கே பாரு, இந்த கொடுமை வேற எந்த நாட்டிலையும் நடக்கலையா? பாகிஸ்தான் நமக்கு ஆகாத நாடு தான். எல்லாம் தாண்டி ஆடு மேய்ச்ச நம்மளை பிடிச்சி உள்ளதானே வச்சாங்க. சுட்டாங்களா? சீனாக்காரன் நம்ம ஆளுகளை பிடிச்சி கொண்டு போய் பாடம் நடத்தி திருப்பி கொண்டு வந்தானே விட்டு போனா. சாய்பு நீங்க பேசுவீங்க, ஆனா பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்க மாட்டீங்க. நீங்கள் பெரும் கூட்டம் சேர்த்தா போராட்டம், நாங்கள் சின்னதாக கூட்டமாக சேர்ந்தா தீவிரவாதம் முத்திரை குத்துவீங்க. நாங்கள் வந்தாலும் தப்பு வரலனாலும் தப்பு. அதுக்காக வராமல் இருக்க முடியுமா? நான் செஞ்சு கொடுக்குற போட்டில் தானே நீ உள்ளே போய் மீன் பிடிக்கிற. நீ பிடிச்சிட்டு வர மீனை தான் என் பொண்டாட்டி புள்ளவட்டியெல்லாம் சாப்பிடுது. உனக்காக நான் பேசாமல் வேறு யாரையா பேசுவா? இந்த இதாங்கிட்டு போய் எத்தனையாவது தவணை கொண்டு வந்திருக்கா? 3வது தவணை பாய். இன்னும் 2 தவணை கட்டிட்டு வல்லத்தை எடுத்துக்க. நல்லது பாய். ஏய் காசு வாங்கிடா. அண்ணே தேமே கரெக்டாக எழுதி வச்சுக்கடா. யார் காசு நமக்கு தேவையில்லை. என்ன இல்லப்ப சாமி? ஒரு 50 ரூபா கொடு பாய். ஏய் தொழில் நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது. வெளியே போ. பாய் ஒரு 50 ரூபா கொடு பாய், திருப்பி தந்துடுறேன். ஏய் குடிக்கிறது கடன் கேட்குறியா? கை கால் நல்லா தானே இருக்கு. ஏதாவது வேலை பாரு. போ. நீ தான் நிறைய ரூபா வச்சிருக்கல பாய், ஒரு 50 ரூபா ஏய் கொடு பாய். நிறைய வச்சிருந்தா உனக்கு கொடுக்கணுமாடா? போடா. என்ன மாலை கை வைக்கிறீங்க? ஏய் அவனை அடிக்காதடா. ஏய் செத்துக்கிட்டு போய் தொலை. போடா. போடா. ஏய் வா வேலையை பாரு. ஏய் உதுமான், என் மயனை உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கல, ஊர் பேர் தெரியாதவ மாதிரி கை வச்சிருக்க. பணம் கட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போ. கை நீட்டுவியா? சத்தில்லாத பையன் தானே கை நீட்டினேன். திருப்பி அடிச்சிருந்தா என்ன லூடுது? ஏய் இருடா. உங்களை சொல்லி ஒன்றும் இல்லைடா, விதி. என் புள்ள இந்த ஊரில் அடி வாங்கிறத பார்க்கணுன்னு விதி. அதான் என்னதா பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இருடா. இது அவன் பேசலை, அவனுக்குள்ளே இருக்க அப்பன் பேசுகிறான்.